ரஜினி முடிக்க போறோம். ரஜினி நாங்க தான் விடிவெள்ளியா இருக்க போறோம், வீடு தோறும் விஜய் இப்படின்ட்டு அவர் நாங்க பேசின போது கூட நாங்க எடுக்கல. நாங்க நிர்மலா சீதாராமன் இந்த விஷயத்தை எடுத்ததுக்காக தான் நாங்க எடுத்தோம். ஆனா இதை மிக நுணுக்கமாக முக்கியமான பிரச்சனைகளில் இருந்து திசை திருப்புவதற்காகத்தான் இந்த மாதிரியான பேச்சுக்களை எல்லாம் டெல்லியில இருந்து இப்ப பேச தொடங்கி இருக்கிறாங்களா? ஆமா, உண்மைதான். மடைமாற்றும் செயல் தான் இது. ஓகே. அதே போல தன்னுடைய கட்சி தொடங்கி 2 வருஷம் தான் ஆச்சு. இப்பதான் 3வது வருஷத்தை தொடங்குறாங்க. 1.5 வருஷம் தான் ஆச்சு. அப்போ ஒரு நிர்வாகி சொல்றாரு, சார் எனக்கு நகர செயலாளர் பதவி 10 லட்சம் வாங்கிட்டாரு என்கிட்ட அப்படின்னு. ஒரு கட்சி இருக்கு பாருங்க, அந்த கட்சியோட நிர்வாகியோட ஆடியோ வெளியே போகுது. நீங்க ஊழலை பத்தி நீங்க பேசுறீங்க. திரும்ப உங்ககிட்ட கடைசியா பாதுகாப்பு யார் சொல்றது? நீங்களா? ஐயோ, உங்க கார் முன்னாடி ஒரு பெண்ணு நிக்கிறாங்க, காரை நிறுத்துங்கன்றாங்க. ஒருத்தர் வெளியவே இறங்கி வரல சார். மாநாடு முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல போய் பார்த்தா ஒரு பெண் வீட்டுல அந்த மாவட்ட செயலாளர் இருக்கார். நீங்கள் பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். நீங்க இருங்க, நான் யார் அந்த சார் இன்னும் பதில் சொல்ல. பாத்தீங்களா? அப்படியே சார் சொல்ல 11 மணிக்கு மாவட்ட செயலாளர் ஒரு வீட்டுல ஒரு நிர்வாகி கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்காரு. பெண்கள் பாதுகாப்பு நீங்க பேசுறீங்க சார். ஒரே நிமிஷம். தேர்தல் வாக்குறுதி எல்லாம் சொல்றாங்க. நீங்க எதுக்கு வரீங்க? தேர்தல் வாக்குறுதியாக திமுக 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறது. தேர்தலில் வாக்குறுதி இல்லாததை என்னென்னலாம் நிறைவேற்றி இருக்குன்னா, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48 திட்டம், முதல்வரின் முகவரி திட்டம், நம்மை காக்கும் 48 போய் பாக்குறவங்க ஆக்சன் 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஆற செலவு தமிழ்நாடு கொண்டு வந்துட்டாங்க. மத்திய அரசு கொண்டு வந்த வெற்றி 18வது பாருங்க. அதுதான் திமுக சார். இருங்க ஒரே நிமிஷம். அப்படி சொன்னது ஒரே நிமிஷம் சார். அதுக்கு நீங்க அமைதியா இருக்க முடியாது. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் அண்ணன் கமலஹாசனுடைய பேச்சு ஏன் இவங்களை உறுத்துதுன்னா, அவர் பெரியாரை பத்தி தான் பேசுறாரு. என்னுடைய ஆசிரியர் அண்ணா என்ன சொன்னார்? என்னுடைய ஆசிரியர் அண்ணா பெரியார் என்னுடைய ஆசிரியர் அண்ணா என்றால் பிச்சைதான் எடுக்கணும் பெரியார் சொன்னாரு. என்னுடைய குறுக்கிட்டாரு. நீங்களும் தடுக்காம முழு நேரம் அவரே பேசிட்டோம். நான் வேணா அமைதியா உட்கார்ந்துக்கிறேன். பெரியார் பேசியதுதான் நிர்மலா சீதாராமன். சரி சார், ஏன் கருத்தை நான் சொல்லி பேச விடுங்க சார். என்ன சார் அவதூறா பேசக்கூடாது சார். அவதூறா பேசக்கூடாது. அவதூறா பேசல. கருத்து நிர்மலா சீதாராமன் சொல்லுங்க சார். நான் யாரையும் அவதூறா பேசல. அவர் சொன்னாரு, நான் சொல்றாரு. நாம பேசல சார். சார் நீங்க அவர் வச்ச நிகழ்ச்சி நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க சார். சொல்லி முடிங்க சார். நான் நிகழ்ச்சி முடிக்க போறேன். கமலஹாசன் பேசினது உங்களை ஏன் உறுத்துச்சுனா சார், என்னுடைய ஆசிரியர் பேரறிஞர் அண்ணா, இங்கே என்னை அனுப்பி வைத்திருக்கிற என்னுடைய நண்பர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ராஜ்யசபால அவர் சொல்லிட்டாரு. கூட்டணி கட்சியா இருப்பவர்கள் இப்படி இருக்கிறாங்க. இவங்க கூட்டணி கட்சியில ஒருத்தர் ராஜ்யசபாக்கு சென்ட் பண்ணாங்க 2019 அன்புமணி ராமதாஸ்.
worst performer of ராஜ்யசபா 30% அட்டெண்டன்ஸ். அண்ணன் எம்.எம். அப்துல்லா the best performer. இவங்களுடைய கூட்டணியில் இருக்கிற அன்புமணி ராமதாஸ் the worst performer.